சிவாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? கொடு என் சிவா போட்டோவை. கொடுக்க முடியாது, பொடி. நீ கொடுக்கலனா என்ன? This is my new camera. என் சிவாவை நான் ஸ்டில் எடுத்துக்கிட்டே இருப்பேன். பொடி. ஏய், கண்டிப்பா நீ ஸ்டில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். For Shiva and Shruti's wedding. என்ன வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் காரியத்தில் கண்ணா இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேரை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, இது ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறப்போ நம்ம அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு கிளாஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் சுற்றிட்டு இருப்போம். எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வரப்போ தான் தெரியும் நம்ம மார்க் கம்மியாக வாங்கியிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கூட சுற்றின பையனே பார்த்திங்கன்னா சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பான். எல்லாம் சுற்றினாலும் கூட பார்த்திங்கன்னா என்னப்போ அதில் வந்து கண்ணாக இருக்காங்க. படிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. ஆஃபீஸில் கூட அப்படி தாங்க, ஃபுல்லாக சுற்றுவாங்க, ஓபி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணிவிட்டு சிஸ்டமில் உட்காந்து சேட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க் அலாட் பண்ணாங்களோ அதை ப்ராப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம கூட தான் சுற்றிட்டு இருக்கான், அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டான்னு. இப்படி தாங்க நிறைய பேர் வந்து காரியத்தில் கண்ணாக இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேரை பார்த்ததுக்கப்புறமும் நம்ம வந்து அந்த காரியத்தில் கண்ணா இல்லைன்னா எப்படி இருக்கும்? கலாட்டாவை தானே இருக்கும். சூப்பரான ஒரு கலாட்டா வந்துட்டே இருக்கு பாருங்க. சரி, விசாரிச்சு கூட்டு வர மாட்டியா? மைமா மேட்ரா பேத்தனா. டேய், நம்ம எந்த கண்ட்ரிலடா இருக்கோம்? என்ன பாஷைடா பேசுறாங்க? டேய், மைமானா பொண்ணு மேட்ரு, பேத்தனானா பிரச்சனை. இதெல்லாம் பர்மா பாஷை உங்களுக்கு புரியாது போ. சார், என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடியே கார்ல அள்ளி போட்டு போயிருக்கான் சார். டேய், அதான் முடியான்னு சொல்லிட்டான்ல, வேற ஆளை பாரு. ஐயோ, வேற யாரும் இதுல இறங்க மாட்டாங்களே. ஏன் தூக்கிட்டு போனவன் பெரிய பருப்பா? வெறும் பருப்பு இல்ல, பருப்பு மூட்டை. குருபாதம்ல அவரோட ரெண்டாவது பையன். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த சந்தர்ப்பம் நானா தேடி போகாம தானா தேடி வந்திருக்கு. இதை விடுறதுக்கு நான் என்ன மடையனா இல்ல மாங்காவா? டெல்லி, நான் செய்யறேன். How many lakhs you want? நான் தரேன். தூக்கிட்டு போனது உன் தங்கச்சிய, இவன் ஏன் உதறான்? நண்ப எனக்கா என்ன வேணா செய்வா, எவ்வளவு வேணா செலவு பண்ணுவான். எவ்வளோ? ஐடியா கொடுக்க சொல்லு. ஏன்பா பெரிய கைங்க மேட்ருப்பா, வெறும் 5000 ரூபாய் கேக்குற? இது வெறும் 5000 ரூபாயா? ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும் நினைச்சேன். 5000 ரூபாய் தான். கட்டாதுன்னா அடுத்த காலி பண்ணு. ஓகே ஓகே, கூல் கூல். பணம் இப்ப வேணாம், வேலை முடிச்ச அப்புறம் கொடுத்தா போதும். ஒரு பழைய கணக்கு இருக்கு டெல்லி, 5000 ரூபாய். நல்லா இருந்த கையை எப்படி ஸ்கூல் பேக்ல போட்டு விட்டானுங்களே. ரமேஷ், என்னாச்சு? ஏய், மொத்த நேரத்துல வாயை திறப்ப, இப்ப சொல்லு என்னாச்சு? நான் பேசுறது எனக்கே கேட்காத அங்கிள். பாருங்க, லேட்டஸ்ட் மாடல் நோக்கியா ஹெட்போன் மாதிரி ஆக்கி விட்டுருக்கான். நான் தான் சார் அட்மிட் பண்ணேன். தேங்க்யூ. அதுவும் நான் தான் சார். காரணமே இல்லாம யாராவது அடிப்பாங்களா சார்? எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன டீல், அதுக்கு பேசின ஐடியா எனக்கு தரல, முடியாதுன்னா அடிச்சேன். ஐடியாவா? அப்படியா? பர்மா பாஷையில 5000 ரூபான்னு. பிசாத்து 5000 ரூபாய், அதுக்காக அடிச்சேன். உங்களுக்கு பிசாத்து, எனக்கு அது உசுறு. அதே ஐடியா கேட்க போய் தான் உங்க பையன் ஆளை வச்சு சாவடி அடிச்சான், செத்து பொழைச்சேன். அதான் என் உசுறு 5000 ரூபாய் ஒரே மதிப்பு. என்கிட்ட கேட்கலாமே, 5000 50,000 கொடுத்துருப்பேன். ஐயோ, கேட்டேன் சார். வந்துட்ட எங்கடா உங்க அப்பா? அவட்ட நான் வாங்கிக்கிறேன்னு. இதோ இவன் தான் கெடுத்தான். கேட்டானே இல்லையா? கேட்கல. அப்ப கேட்டுச்சு, இப்ப கேட்கல. இத பார், அடிச்சிட்டல்ல, இனிமே ஒரு பைசா நீ வாங்க முடியாது. ஏன் சார் இமோஷனல் ஆறீங்க? உங்ககிட்ட யார் கேட்டா? எனக்கு கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் உங்க பையனுக்கு கொடுத்து சீக்கிரம் வழி அனுப்புங்க, அவன்கிட்ட நான் வசூல் பண்ணிக்கிறேன். யார்கிட்ட பேசுற நீ? டீசென்ட் இருக்கேன்னு பாக்குறியா? என்னுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும் சார், நீங்க ஆரம்பிச்ச அதே இடத்துல தான் நானும் ஆரம்பிச்சேன். குருபாதம். இந்த ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எங்க பொருந்துன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள தான் பொருந்தும். ஒன்றும் கிடையாதுங்க. எதுக்கு ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்றாங்கன்னா, அந்த ஜாடிக்கேத்த கரெக்டான மூடி போட்டால் தான் ஃபிட் ஆகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கணும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கோட, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் பொருந்தும். ஒன்றும் கிடையாது. ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு வேலையை அலாட் பண்ணுறாங்க, ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அது கன்சர்ன் கரெக்டான ஆள்கிட்ட தான் அந்த வேலையை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து வேற யாராவது கிட்ட கொடுத்தோன்னு வைங்க, அந்த வேலையை ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க. ஏன்னா கன்சர்ன் பர்சனாக என்ன பண்ணுவாங்க, பெர்ஃபெக்டாக என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. இந்த வேலை தெரியாத ஆள், அதை பற்றி எதுவுமே சம்மந்தம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா,
அவர் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி பயங்கர சொதப்பலா பண்ணா எப்படி இருக்கும்? கலாட்டாவா தான் இருக்கும். சூப்பரான ஒரு கலாட்டா வந்துட்டே இருக்கு பாருங்க. நீங்க குப்பையில விளையாட கூடாது. சரோஜா எப்படி இருக்கற? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க எத்தனை படம் பாக்குறோம். உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா, மணிமேகலை, வசந்தி, ராணி, ஜெயலட்சுமி அப்படி தான பேர் வைப்பாங்க. செரீனா ஜெரினான்னு பேரை வச்சா அது வேற ரேஞ்ச். ஓ ஐ சீ. we too want to see. ஆமா மேடம், எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? 25 years இருக்கேன். 25 வருஷமா? கை கொடுங்க, சில்வர் ஜூபிலி. ஏங்க 25 வருஷமா இதே தொழில் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கல? நோ 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 நோ, நாளுக்கு தான் ஜாஸ்தி ஆகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க. ரிட்டையர் ஆகுற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஆனா இப்போ எத்தனை பேரை அவங்கள விடுறா. மத்த பொண்ணுங்க எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல? அவங்க எல்லாம் செம்ம ஃபாஸ்ட். ஆர்வத்தோட இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் லோக்கலி என் கொலீக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கரெக்டான ஆளுங்களை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானடா முக்கியம். டெஃபினெட்லி. ஏன்னா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம். இவனுக்கு மட்டும் புதுசா இருந்தா என்ன, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க பெரிய இடமாமே. இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதாங்க என் விருப்பமும் கூட. நம்ம ரெண்டு குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். அப்பதானே கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்கா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வராம மாலை தான் மார்க்ன்றாங்க. செம்ம ஆளுமா. சரிங்க மேடம், இந்த எண்ணெய் சீக்கிரம் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ.